அண்ணே, பொண்ணு இல்லாத பிச்சைக்கார பையன் எவ்வளவு எகத்தாளமா பேசுறான்னு பாத்தீங்களா? அவன் என்னதான் ஷூரிட்டி கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த ஹோட்டல நிம்மதியா நடத்த விட கூடாதுன்னு என்னையே எதிரா பேசிட்டு என்னையே ஜெயிக்கலான்னு பாக்குறானா? அவனை விடவே கூடாதுன்னு. அந்த மாயாவோ ரகுராமோ யாருமே எந்த உதவியும் செய்ய விடக்கூடாது. அவன் இந்த ஹோட்டல நிம்மதியா நடத்த விடக்கூடாதுன்னு. தனா, மாயா, வா மாயா. இரு, தண்ணி எடுத்துட்டு வர. இந்தா. என்ன மாயா, ஏதாவது முக்கியமான விஷயமா திடீர்னு வந்திருக்க? போன் கூட பண்ணல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சமீபமா கதிரோட நடவடிக்கைகள்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. நீ அதை கவனிச்சியா தானா? என் புருஷன நான் கவனிக்காம இருப்பேனா? அவன் நல்ல வேலை கிடைக்கலன்னு டிப்ரெஷன்ல இருக்கான். அவனுக்கு கடுமையா உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணுங்கிற வெறி இருக்கு. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் கிடைக்கல. அப்படி இல்ல தானா, நான் சொல்ல வர்றதே வேற. அது என்னன்னா, அவனை பத்தி எதுவும் யோசிக்காத மாயா. அவன் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால நானே அவனை கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு அவன் போக்கிலே விட்டுட்டேன். கண்டிப்பா அவன் ஏதாவது சாதிப்பான். ஜோசியர் என்ன சொன்னாரு? நான் சொல்ல வரத இவ சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. கதிர், என்ன போன உடனே வந்துட்ட? சாப்பிட கூட செய்யல. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். கதிர், கதிர், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏய் மாயா, நீ எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏதோ ப்ராப்ளத்தோட வந்திருக்க. என்னன்னு சொல்லு கதிர். அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க பணத்தை நான் கட்டுறேன். இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பத்திரம், தோட்டமோ வீடோ ரைஸ் மில்லோ, இது ஏதாவது உன்னோட டாக்குமெண்ட் கேரண்டியா கொடு. நான் இதை நம்பி ஹோட்டல்ல விட்டு. ஓ, என்ன சொல்றதுன்னு தெரியல பெரியமா. பாவம் கதிர் ரொம்ப பெரிய சிக்கல்ல இருக்கான். சிக்கலா? என்ன சொல்ற? அந்த புவனேஸ்வரி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க பணத்தை நான் கட்டுறேன். இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பத்திரம், தோட்டமோ வீடோ ரைஸ் மில்லோ, இது ஏதாவது உன்னோட டாக்குமெண்ட் கேரண்டியா கொடு. நான் இதை நம்பி ஹோட்டல்ல விட்டு. கதிர் கடுமையான உழைப்பாளி, திறமைசாலி. அவன் திறமைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாதானே அவன் ப்ரூவ் பண்ணுவான். அவன் யாருன்னு நமக்கு தானே தெரியும். ஆனா அவன, நீ ஒண்ணு இல்லாதவன், உன்கிட்ட சொத்து இருக்கா, ஷூரிட்டி கொடுக்க முடியுமான்னு அந்த புவனேஸ்வரி அவமானப்படுத்திருக்கா. நான் மட்டும் அங்க இல்ல, இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவளை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிருப்பேன். பெரியம்மா, பணம் இல்லாம இருக்கிறது கூட ஓகே தான். ஆனா தான் உழைக்கணும்னு நினைக்கிறான். உழைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் கிட்ட பணம் இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்புன்னு பேசினது எனக்கு கோவமா இருக்கு பெரியம்மா. உழைக்க சந்தர்ப்பம் கிடைச்சா தானே அவன் பணம் சம்பாதிப்பான். ஆனா அவனுக்கு தான் வாய்ப்பே கிடைக்கலையே. சில வாய்ப்புகள் தானா அமையும். சில வாய்ப்புகளை வேண்டப்பட்டவங்க தான் உருவாக்கி கொடுக்கணும். அவனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்க நான் இருக்கேன். தனவும் கதிரும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டே இப்படி சும்மா இருக்க முடியாது. பெரியம்மா, எங்க போறீங்க? உன் பெரியப்பா கிட்ட பேச போறேன். பெரியப்பா கிட்ட பேச போறீங்களா? ஆமா. என்ன பேச போறீங்க? கதிருக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும்னு பேச போறேன். ஐயோ வேண்டாம் பெரியம்மா, பெரியப்பா கோவப்படுவாரு. நீ பேசாம இருமாயா. நீ இப்ப நடந்ததெல்லாம் சொல்றத கேட்டுக்கிட்டு என்னால எதுவும் பண்ணாம சும்மா இருக்க முடியாது. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்?
பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு தானே கேட்டேன். அத கூட பண்ணலன்னா அப்புறம் நான் ஒரு அம்மாவா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன ஜானகி தனியா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன பேசிக்கிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேங்கிறது நீ சொல்லித்தான் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியும். ஏங்க, நீங்க தானே கதிருக்கு ஏதாவது பண்ணணும். நீங்களே பண்ணலனா வேற யாருங்க பண்ணுவாங்க? பாவங்க அந்த பையன் அவமானப்பட்டு நிக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் மதியத்துல இருந்து பட்னி கிடக்குற? முதல்ல சாப்பிடு. அவங்க அங்க வேதனையில அவமானத்துல இருக்கும்போது என்னால எப்படி இங்க சாப்பிட முடியும்? பச்சை தண்ணி கூட குடிக்க எனக்கு மனசு இல்ல. ஏங்க, செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சந்தோஷமா சாப்பிடுறேன். உனக்கு பசிக்கும் போது நீ சாப்பிடு.